ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிளகு வாங்கிட்டு வந்திருந்தோங்க. மிளகுல வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்தது. அந்த மிளகை பிரித்து பார்க்குறப்ப சரின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மட்டும் எடுத்து அதில் வந்து தண்ணி விட்டு பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அதில் கருப்பு நல்ல ஒரு பிளாக் கலரில், டார்க் பிளாக் கலரில் இருந்தது எல்லாமே மிளகு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதிலேயே மிளகு உருவத்திலேயே கொஞ்சம் லைட் கலராக இருந்தது. அதை எடுத்து கையில் நசுக்கி பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நசுங்கிடுச்சு. எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து மிளகு கிடையாது, கலப்படமான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. மிளகு விற்கிற விலைக்கு இன்றைக்கி 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 800லேருந்து 1000க்கு மேலே விற்கிதுங்க. நம்ம 100, 150, 200 கிராம் வாங்கிட்டு போவோம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கலப்படம் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி கலப்படத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியாதிகள் வருது. அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயமும் நான் நோட் பண்ணேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, வாங்கிட்டு வந்த மிளகாய் தூளும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலராக இருந்தது. சரி, அதையும் தண்ணியில் எடுத்து கலக்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு கலக்கி பார்த்தோன்னா அந்த தண்ணியினுடைய நிறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எதையோ ஒரு கெமிக்கல் சேர்த்துருக்காங்க, கலர் சேர்த்துருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நான். இன்றைக்கி வரக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் கலப்படமாக தாங்க இருக்குது. அதே மாதிரி பச்சை பட்டாணியும் எடுத்து நான் தண்ணியில் போடுறப்ப பார்த்திங்கன்னா அதனுடைய நிறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருந்தது. நம்ம இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க, எந்த பொருள் ஒரிஜினல் பொருள், எந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா கலப்படமான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி 3 பொருளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடையாளம் காமிச்சிருக்கிறேன். நீங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது ஒரு பொருளை வந்து கலப்படமானதாக கண்டுபிடிச்சிருக்கீங்களா, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத எல்லாருக்கிட்டே ஷேர் பண்ணிக்கிங்க. பாய்.